நிமிஷம் வாங்கல. இதோ வரமா. சொல்லுமா. அண்ணா அவருக்கு இப்ப என்னம்மா அவருக்கு வேணும்? இல்லண்ணா அவருக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, உடம்பெல்லாம் ரொம்ப அனலா கொதிக்குதுண்ணா. என்னம்மா திடீர்னு காய்ச்சல்? தெரியலண்ணா. அண்ணா இங்க ஏதாவது மெடிக்கல் ஷாப் இருக்குமா? இருப்பாங்கம்மா, பாதி ஷட்டரை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னம்மா பண்ண போற? அண்ணா கொஞ்சம் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வர முடியுமா? என்ன மாத்திரமா? அண்ணா நீங்க ஜுரம் மாத்திரைன்னு கேளுங்க, அவங்களே கொடுப்பாங்க. சரிம்மா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வரீங்களா? பாவண்ணா. இருமா, இதோ உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். தங்கச்சி, அண்ணா மாத்திரை வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டம்மா. புரியுமா? அண்ணா சார் வந்து வெறும் வயிறா இருக்காரு, சாப்பிட ஏதாவது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மாத்திரை கொடுக்க முடியும். வெறும் வயித்துல மாத்திரை கொடுத்தா ஆகாதுண்ணா. தங்கச்சி, நான் வேணா டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமாமா? இல்லண்ணா ஜுரம் அடிக்கிறப்போ பால் செரிக்காது, வேணாண்ணா. இருக்கிறத வச்சு வேணா பிளாக் டீ போட்டுக்கலாம். நீங்க டீ தூள் சர்க்கரை மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா, நான் போய் உடனே எடுத்துட்டு வரேன். சரிங்கண்ணா. தங்கச்சி இந்தம்மா கொடுங்கண்ணா. பாத்துமா. சார் 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 இதோ வரமா. பாத்து. இருமா. அண்ணா புடிங்கண்ணா. சார் பாத்து சார். எனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ டயர்டா இருக்கு? என்னால உட்காரவே முடியல. சார் காலையில இருந்தே உங்களுக்கு ஜுரம் அடிக்குது சார். நான் உங்களை எழுப்புனது கூட தெரியாம நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. ஜுரமா? ஆமா சார், உடம்பெல்லாம் அனலா கொதிக்குது, வேணா தொட்டு பாருங்க. ஆமா, உடம்பு ஃபுல்லா கொதிக்குது. நான் பிளாக் டீ போட்டிருக்கேன், அண்ணா மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்காரு. டீ குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் சார். ராத்திரி அந்த முட்டையை சாப்பிடும் போதே நினைச்சேன், டேஸ்டா இருந்தாலும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ஒருவேளை அந்த முட்டை கெட்டு போன முட்டையோ? அண்ணா. தங்கச்சி நான் கிளம்புறேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தான் எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, அதுக்கு என்ன சார் இப்போ? எங்க வாங்குனீங்க? சார் மாத்திரை எங்க சார் வாங்குவாங்க? மெடிக்கல் ஸ்டோர்ல தான் வாங்குவாங்க. இல்லை, எதுக்காக கேட்டேன்னா, ஏற்கனவே கெட்டு போன முட்டையை சாப்பிட்டு வயிறு கெட்டு போயிருக்கு.
இந்த நேரத்தில் கடைக்காரர் ஏதாவது எக்ஸ்பைரி ஆன மாத்திரை கொடுத்துருந்தா என்ன ஆகுறது? அதுக்காக தான் கேட்டேன். இவனெல்லாம் திருத்தவே முடியாது. எக்கேடாவது கேட்டு பொண்ணு விட்டுறணும். அண்ணா சார், மாத்திரை எல்லாம் நல்ல மாத்திரை தான் சார். முதல்ல டீ குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க. எந்த மெடிக்கல் ஷாப்லயும் எக்ஸ்பைரி ஆன மாத்திரையை தர மாட்டாங்க. இப்படி எல்லாத்துக்கும் குத்தம் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி சார்? இந்தாங்க புடிங்க சார். மாத்திரை இங்க வைக்கிறேன். அண்ணா என்னம்மா? என்னண்ணா பொருள் எல்லாம் ரூம்லயே இருக்கு, எடுக்காமலே வந்துட்டீங்க. அண்ணா நான் வேணா ஸ்டவ் இப்பவே எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டுமா? என்ன பொண்ணுமா நீ? உன் மேல கொஞ்சம் கூட அன்போ பரிதாபமோ நன்றியோ இல்லாத அந்த ஆளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற? என்ன பேச்சு பேசினார் பாத்தியா? கெட்டு போன முட்டையா, எக்ஸ்பைரி ஆன மாத்திரையா? இந்த ஆளுக்கெல்லாம் ஈவி இறக்குமே பார்க்க கூடாதுமா. சாகட்டும்னு விட்டுறணும். விடுங்கண்ணா. அர்த்தமே இல்லாம நம்மள திட்டுறவங்கள பார்த்து பரிதாபம் தான் பண்ணுமே தவிர நம்ம கோவப்படக்கூடாது. அட போமா. அவர் விக்கல் நிக்கணுன்றதுக்காக தான் நீ அப்படி ஒரு பொய் சொன்ன. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, நான் பக்கத்துல இருக்கிறது கூட கண்டுக்காம தாறுமாறா திட்டினார் உன்னை. இப்ப இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம பேசுறாரு அவரு. இப்பேற்பட்ட ஆளுக்கு எழுப்பி உட்கார வச்சு 10 போட்டு மாத்திரை வாங்கி கொடுத்தா என்னமா கேள்வி கேட்கிறாரு பாத்தியா? திங்கிறதுக்கு சோறு கிடையாது, காய்ச்சல் அடிக்குது. ஆனா திமிரு மட்டும் குறையவே மாட்டேங்குது. இதெல்லாம் பண கொழுப்புமா. இது மாதிரி ஆளுங்களெல்லாம் 4 வார்த்தை கேட்கணும். நீ என்னன்னா ரொம்ப அமைதியா இருக்கமா. அதை விடுங்கண்ணா. இந்த லாட்ஜ்ல தங்கியிருக்கவங்க எல்லாருமே வழிபோக்கர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையால கைதி மாதிரி அடப்பட்டு கிடக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில கூட இருக்கிற மனுஷங்க தான் மத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு கேலி பேசிட்டு ஈகோ பார்த்துட்டு மத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கவங்கள நாம தான் உதாசீனப்படுத்தணும். லைஃப்ல கடந்து போறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம அதுதானே கடைபிடிக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க கூட நாம முட்டி மோதிட்டு இருக்க கூடாது. அவங்களோட வளர்ப்பு அப்படிதான் இருப்பாரு. காய்ச்சல் அடிக்குதுன்னு பரிதாபப்பட்டா உதவி பண்ற உங்களே நோகடிச்சிட்டாரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கண்ணா. எனக்கு அவர்கிட்ட ஒரு 3 மாசம் கடன் இருக்கு. அது முடிகிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் பொறுத்துதான் போகணும். ஏமா நீ ரொம்ப அப்பாவியா இருக்கியோன்னு தோணுதுமா. நீ சொல்றபடி வச்சுக்கிட்டாலும் இவர் சேரா இருந்தா நம்ம தாண்டி போயிடலாமா? உதகுழியா இருந்தா ரிஸ்க் தானே. தாண்டும் போது நீங்க தடுமாறுனா அவ்வளவுதாம்மா. நான் தடுமாற மாட்டேன். அப்படியே தடுமாற சூழ்நிலை வந்தாலும் உங்களை மாதிரி ஆளுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பரவாயில்லம்மா, எனக்கு உங்க மனசு புரியுது. ஆனா இந்த மனுஷங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. இந்த இடம் எனக்கு பல நிஜங்களை காட்டியிருக்கு. நான் பல பணக்காரங்களை பார்த்துருக்கேன். ஆனா இந்த ஆள் மாதிரி திமிரு பிடிச்சவங்கள நான் பார்த்ததே இல்லைம்மா. மனுஷனா மனுஷனா மதிக்கணும். இப்படி காலில் போட்டுலாம் மிதிக்க கூடாது. இங்க பாருமா, இனிமே உதவின்லாம் கேட்டு இந்த ஆளுக்காக வராத. நான் பண்ண உதவி எல்லாமே உன் முகத்துக்காக தான். அப்புறமா வந்து நானே ஸ்டவ்வை எடுத்துக்கிறேம்மா. நீ போமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரை பத்தி உண்மையை சொல்றதுக்கு எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கலையேனா. மேடம் கால் பண்றாங்களே. ஹலோ, போன் அசோக் கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் மேடம். சார், மேடம் பேசுறாங்க. உங்ககிட்ட போனை கொடுக்க சொன்னாங்க. நீயே பேசி சமாளி. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நேரத்துல வேலை பேசியில் அவங்களே மறந்துடுவாங்க. சரிங்க சார். ஹலோ மேடம், சார் வந்து வாஷ்ரூம்ல இருக்காரு. ஓகே, வந்ததும் கால் பண்ண சொல்லு.
அங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதா? ஆ ஏதோ கிடைக்குது மேடம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்துல ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, நல்ல சாப்பாடா வாங்கி கொடு. பணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம். சரி ஓகே மேடம். என்ன சொன்னாங்க? நீங்க வெளியே வந்ததும் ஃபோன் பண்ண சொன்னாங்க. பார்த்துக்கலாம். அவங்களா ஃபோன் பண்ற வரைக்கும் சமாளிச்சுக்கலாம். ஆ அபி, எனக்கு ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் எடுத்து கொடு. ஆ சார். இதெல்லாம் வேணாம். இதில் குடிச்சதுனால தான் எனக்கு ஃபீவரே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார் இது கொதிக்க வச்ச தண்ணி சார், அதெல்லாம் பயப்பட வேண்டாம். கொஞ்சமா குடிங்க, அப்பதான் நாக்கு வறண்டு போகாது. ஒரு நிமிஷம். இந்தாங்க சார். சார் சார் பத்தாது சார், இன்னும் கொஞ்சம் குடிங்க, இல்லைன்னா டீஹைட்ரேஷன் ஆகும். என்ன டாக்டரா? ஃபீவர்னா அப்படிதான். டேப்லெட் போட்டிருக்கேன்ல, சரியாயிடும். சரி உங்க இஷ்டம். ஏய், என்ன பண்ற? சார் 10 போட்டதா காய்ச்சல் குறையும். பேசாம இருக்கியா? சொல்ல நான்சென்ஸா இருக்கு. எனக்கு எல்லாம் பிடிக்காது. காய்ச்சல் அடிக்குது, ஏதோ என்னால ஆன ஹெல்ப் பண்றேன், அத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. மனுஷனாவே நடந்துக்க மாட்டேங்கிறாரு. பாத்து சார். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. அண்ணா ஒரு நிமிஷம் வாங்கண்ணா. என்னமாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அண்ணா ஒரே ஒரு உதவிண்ணா. உனக்கு என்ன சொல்லுமா, நான் என்ன வேணாலும் பண்றேன். அண்ணா எனக்கு இல்லண்ணா, அவருக்கு தான். அட போமா, அந்த ஆளு என்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு? அவருக்கு போய் திரும்ப திரும்ப உதவின்னு கேட்டு வந்து நிக்கிற. நன்றி கேட்டா ஆளுமா அவரு. எனக்கே வெறுப்பா இருக்கு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படிலாம் பேசவே கூடாதுண்ணா. நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேண்ணா, இங்க நிறைய மனுஷங்க நடமாடுற இடம் இது. நீங்க சலிக்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றீங்க. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குண்ணா. ரொம்ப அனுத்துறாரு, முடியல போல இருக்குண்ணா. டாக்டர் யாரையாவது போய் கூட்டிட்டு வர முடியுமா? ஐயோ என்னம்மா நீ, மெடிக்கல் ஷாப்பையும் வேற மூடிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப டாக்டர் எங்கம்மா போய் தேடுறது? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. எனக்கு செய்யற ஒரு உதவியா நினைச்சு செய்யுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். என்னம்மா இந்த நேரத்துல எப்படிமா டாக்டர் கிடைப்பாங்க? எப்படியாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணா, ப்ளீஸ். இருமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன இது, ஜுரம் குறையவே மாட்டேங்குது. எதனால வந்த ஜுரம்னே தெரியல, பயமா இருக்கு. ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்.
யாருண்ணா? தங்கச்சி வைத்தியராமாமா. டாக்டர் கிடைக்கலம்மா. நானும் எவ்வளோ அலைஞ்சு பார்த்துட்டேன். அதனால தான் இவங்களை கூப்பிட்டு வந்தேன். ஆனா வைத்தியம் சூப்பரா பார்ப்பாங்கம்மா. இந்த ஏரியாவிலே ஃபேமஸானவங்க. இல்லண்ணா, அவர் கண்ணு முழிச்சா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அவரு கிடைக்கிறாருமா. சும்மா நீ பயந்துட்டு இருக்காத. இவருக்கு இந்த சூழ்நிலையில இப்ப வைத்தியம் பார்க்கறதே பெரிய விஷயம். பாட்டிமா நீங்க வாங்க. போமா. வாங்கண்ணா, வாங்கம்மா. உட்காருங்க. பாத்து. இந்தாம்மா பையே. பித்த நாடி அதிகமா இருக்கு. சாதாரண ஜுரம் தான். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க பாட்டி. இந்த பொடிய கசாயம் போட்டு குடு. அப்படியே வாயில போட்டு சுடுதண்ணிய குடிச்சாலும் ஜுரம் விட்டுரும். சரிங்க பாட்டி. அரிசி கஞ்சி கொடுத்தாலும் சரி, ரசம் சோறு கொடுத்தாலும் சரி, அப்பப்போ பத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஜுரம் நிக்கலன்னா என்ன கூப்பிட நான் வரேன். சரிங்க பாட்டி. உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? ஒரு 50 ரூபாய் கொடு. பாட்டி இந்தாங்க. பாட்டி பாத்து. நல்லா பாத்துக்க. சரிங்க பாட்டி. பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி. ரொம்ப நன்றிப்பா தம்பி. தூக்குமா. சார் பாத்து சார், பாத்து. ஊர்ல ஒரு டாக்டர் கூடவா இல்ல? பாட்டி எல்லாம் கூட்டு வந்து வைத்தியம் பார்க்கறேன். இந்த பாரபி எனக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு காரணம் நீதான். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சரிங்க, டாக்டர் கிடைக்கல, அதான் நாட்டு வைத்தியம் பார்க்குற பாட்டிய அண்ணன் கூட்டிட்டு வந்தாரு. இந்த மருந்து குடிச்சாலே ஜுரம் நின்றும் சார். நீலாம் எந்த காலத்துல இருக்க? கொஞ்சம் கூட கல்ச்சராகவே யோசிக்க மாட்டியா?